நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா. சந்திரகிரகணத்தை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சந்திரகிரகணம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியறது, எவ்வளோ நேரம், அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, அது சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன நல்லா பண்ணணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தோஷம் கழிய போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு தோஷம் வரப்போகிறது, அதை எப்படி நிவர்த்தி ஆக்கணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். சந்திரகிரகணம் எப்போ ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி அன்னைக்கு ராத்திரி 9:57க்கு சந்திரகிரகணம் பிடிக்கிறது. 8ஆம் தேதி அப்படின்னா ராத்திரி 12 மணினா காலம்பரை ஆயிடுத்து அப்படின்னு அர்த்தம். இங்கிலீஷ் கேலண்டர் படி, அதாவது 1:26க்கு முடியறது. மொத்தமாக 3 மணி நேரம் 29 நிமிஷம் இந்த கிரகணம் பிடிக்கிறது. கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே, அதாவது 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம சாப்பிட்டுடணும். குழந்தைங்களுக்கு பெரியவா இருந்தால் மாத்திரை போடணும், டேப்லெட் இருக்குது, குளிகை ஏதாவது போடணும் அப்படின்னா அவளுக்கு கொஞ்சம் முன்னாடியே ஏர்லியாகவே எடுத்து வச்சுருங்க. தண்ணியில் தர்ப்பப்புல்ல போட்டு வச்சு மட்டும் இல்லாமல் நம்ம எதுவுமே மீதி வைக்க போகிறதில்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும். இப்போ அரிசி பருப்புலாம் இருக்குமே சார், நான் என்ன பண்ணுறது அது அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, அதில் எல்லாத்துலேயும் தர்ப்பப்புல்லு போட்டு வைங்க. அந்த தர்ப்பப்புல்லை எடுத்துட்டு கிரகணம் முடியும் போது தர்ப்பப்புல்லை எடுத்துட்டு அதில் ஜலம் தரிச்சிருங்க. கிரகணம் முடிஞ்ச உடனே நீங்கள் போய் கண்டிப்பாக குளிச்சிடணும், ஸ்நானம் பண்ணிடணும். சரி, சின்ன குழந்தைங்க பெரியவா இருக்கிறவளுக்கு தலையில் தண்ணி தெளிச்சிருங்க. விடிய காலம்பரை எழுந்திரிச்சு கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும். வீடை கம்ப்ளீட்டாக அலம்பி தொடச்சி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமை அதுக்கப்புறம் தான் நீங்கள் திறக்கணும். சரி, இதை யாரெல்லாம் பார்க்கலாம், யாரெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. அதுலேயும் சில காரியம் நம்ம மறந்துடுவோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா ஜன்னல் கதவும் கண்ணாடியில் இருக்குது. கண்ணாடியில் கண்டிப்பாக ஸ்க்ரீன் போட்டிருக்கணும். அப்படி இல்லைனா துணி ஏதாவது போட்டு கண்ணாடியோடைய வெளிச்சத்தை மறைச்சிருங்க. கதவு மூடி இருக்கணும். கிரகண சமயத்தில் கதவு மூடி இருக்கணும். கூர்மையான பொருள் எதுவும் பக்கத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. அதை எடுத்து தள்ளி வச்சிடணும். குழந்தைங்களை கிரகணம் பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது. எந்தெந்த நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம் கிரகணம் பிடிக்கிறது. அதனால திருவாதிரை, சுவாதி, அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கிரகண சமயத்தில் பகவானை கண்டிப்பாக பிரார்த்திக்கணும். பகவானுடைய ஸ்லோகம், பகவானுடைய துதி உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த துதியை கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். அதுக்காக மற்றவா என்ன பண்ணணும் அப்படி சார் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, மற்றவாளுக்கும் நீங்கள் இந்த சமயத்தில் கிரகண சமயத்தில் பகவானுடைய துதியும் ஸ்லோகமும் பாடும்போது உங்களுக்கு அதிகப்படியான நன்மை கிடைக்கும். அதாவது 8ஆம் தேதி அன்னைக்கு இந்த நட்சத்திரக்காரர்கள்லாம் போய் கோயிலில் உங்கள் பேரில், உங்கள் நட்சத்திரத்து பேரில், உங்கள் கோத்திரம் குலத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக அர்ச்சனை பண்ணணும். அந்த சமயத்தில் நம்ம இந்த டிஸ்பிளேயில் வரக்கூடிய ஸ்லோகத்தையும் நீங்கள் சொல்லணும். கிரகணன்றது நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரி இல்லை. நம்மளை அடுத்த கிரகணம் முடியும் போது நம்மளை புதுசாக புதுப்பிச்சுக்கிறோம். இன்னும் சக்தி நமக்கு பல மடங்கு கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எதிர்மறை சக்திகளுக்கு நம்ம எந்த விதத்துலையும் இடம் கொடுக்கக்கூடாது. இடம் கொடுக்காத நம்மளுடைய பகவானுடைய எண்ணமும் பகவானுடைய சிந்தனையும் பகவானுடைய துதியும் நம்ம எப்போவுமே பாடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் பன்மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் கிரகணத்தை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை சுபிக்ஷமாக செய்யுங்க. கண்டிப்பாக பகவானுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். 8ஆம் தேதியிலேருந்து மகாலய வருஷம் ஸ்டார்ட் ஆகிடுது. மகாலய வருஷத்தில் நம்ம முன்னோர்களுக்கு, பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும். இந்த மகாலய வருஷத்தில் மாத்திரம்தான் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், அக்கா, அண்ணா, தம்பி அவளுக்கு எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஒரு 15 திதி வர்றது, அது சுக்லபட்சம், கிருஷ்ணபட்சம் அப்படின்னு பார்க்க வேண்டியதில்லை. அந்த திதியை மாத்திரம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு அந்த திதியில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். 16வது நாள் மகாலய அமாவாசை வர்றது, அன்றைக்கி தான் நம்ம நவராத்திரிக்கு கொழு வைப்ப ஆரம்பிப்போம். அதுலேருந்து அப்புறம் நவராத்திரி பூஜை ஸ்டார்ட் ஆகிடும். முக்கியமான பண்டிகைலாம் வர்றது. அதனால் பக்தா எல்லாரும் நல்லபடியாக பிரார்த்திக்கணும், பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரார்த்திப்போம். நமஸ்காரம். ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹா.